வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில், இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. ஜோதிட விதிகள் 19ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். சரிங்களா? ஜோதிட விதிகள் 19ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். ஓகே. நிறைய கேள்வி, அதுக்கு நிறைய ரிப்ளைஸும் இருக்கு. சரி. ராஜா, வணக்கம் அண்ணா. கேள்வியும் பதிலும் 19. நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். அண்ட் நேரடியாக 19ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு போயிடலாம். வணக்கம் அண்ணா. 7 சனி அஷ்டம சனி வயதுக்கு 35 வயதுக்கு மேல் வந்தால் பாதிப்பு இருக்காதா, அல்லது யோக தசை நடந்தால் பாதிப்பு இருக்காதா? அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஓகே பிரதர், எந்த நேரங்கள்லயும் ஜென்ம அஷ்டம சனின்றது உங்களுடைய மனதை கடுமையாக பாதிக்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு உங்களோட காதல் பிடிக்குமா? உங்களுக்கு உங்களோட பைக்கு பிடிக்குமா? உங்களுக்கு உங்களோட ஜாப் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? அந்த அமைப்புகள் பாதிக்கப்படும். சரி, 7 சனி கஷ்டமான விஷயமா, அஷ்டம சனி கடினமான அமைப்பானா கோத்ரூ பண்றதுக்கு அஷ்டம சனி கடுமையான பலன்களை கொடுக்குது. 7 சனி அமைப்பு 2ஆம் சுற்றும் கடுமையான அமைப்புகளை கொடுக்குது தான். சில இடத்துல இல்லைங்க 50 வயசுக்கு மேல நல்ல பலன்னா கூட. சமீபத்துல நான் ஒரு அம்மா கிட்ட பேசுறேன். அந்த அம்மாவோட பேசுறப்ப, ஏன்னா நானும் எனக்கு தெரியாத விஷயத்த பப்ளிக்ல பேசுறது இல்லை. எனக்கு அனுபவபூர்வமா தெரிகிற சில விஷயங்களை பப்ளிக்ல சரியாவே பேசுறேன்னா, இந்த இடத்துல ஜென்ம சனி அஷ்டம சனினாலேயே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், 3வது நபர், பணம், உறவுகள், நட்பு, காதல், இந்த மாதிரியான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட வேலை, வருமானம், பணம் கேட்டகரியில வந்துரும்ல, இது மாதிரியான அமைப்புகள் பாதிக்கிறோம். இதுல இந்த மங்கு சனி பொங்கு சனி கேட்டகரி எல்லாம் இருக்கா? ஜென்ம அஷ்டம சனினாலே ஓகே. 30 வயதுல வரும்பொழுது காதல், வேலை அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆகுது. 50 வயசுல வரும்போது குழந்தைகள், நோய், ஆரோக்கியம், நோய், வருமானம், குடும்பம், கணவனோ மனைவியோ, இது மாதிரியான அமைப்புகள் பாதிக்கப்படுதுங்க. பாதிக்கப்படுதுன்றதுதான் உண்மை. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் நான் எப்படி சொல்றேன்னா, தசையின் காரகம் பாருங்க, தசை எங்க இருந்து நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 1ஆம் இடத்துல இருந்து நடக்குது, அந்த மாதிரி அவனும் நீங்கள். 2னா குடும்பம், 3னா இளைய சகோதர அமைப்பு, அந்த வீட்டினுடைய அமைப்புகளை பாத்துங்க. 4னா மனைவி, அம்மா, 5னா குழந்தைகள், 6னா கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், 7னா மனைவி, 8னா அதே கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், 9னா தந்தை பாக்கியம், 10னா தொழில், வேலை, 11னா மூத்த சகோதரர், இளைய மனைவி, லாபங்கள் ஈடுபடுது, கோர்ட்டு கேஸ்ல ஏதோ இழுத்துக்கிட்டு கிடக்குறாருன்னு. 12ஆம் பாவகம் அப்படின்னா அவரே நோயில அடைப்படலாம், சிறையில இருக்கிற மாதிரியான விஷயங்கள், அடைப்பட்டு கிடக்கிறது, நோயில மருத்துவமனை மாதிரியான இடங்கள்ல இருக்கிறது, நைட்டு தூங்க முடியாம நிம்மதி இல்லாம இருக்கிறதுங்க. இது மாதிரியான அமைப்புகள்ல சில காரக அமைப்புகளை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது மாதிரியான அமைப்புகள்ல வயதுக்கு ஏற்றாற் போல பாதிப்புகள் வருது. இன்னும் கொஞ்சம் துல்லியமா பார்க்கணும்னா, என்ன தசை எங்க புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த அம்மா ஜாதகம் ஒரு 15 ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கேங்க. விளக்குறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா நான் டைம் எடுத்து விளக்குறேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். நேத்து ஒரு 30 வயசு தான் அந்த பாய். மலேசியாவில் உள்ள பையன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எங்க பிறந்தாரு. மலேசியாவில் இருந்த பாய். அவர் அருமையா அவர் ஜாதகத்தை போட்டு அப்படியே அவரே பலன் சொன்னாரு. அதுல சில இடத்த கரெக்ட் பண்ண இந்த விஷயங்கள் இப்படி இருக்காது, என் ஃபேமிலியில கூட சொல்றேன்னு சொன்னாரு. உண்மையாவே நேற்று நைட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நம்ம செய்யற அமைப்புகள் என்னத்துக்கு பண்றோன்றது ரீச் பண்ணுது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ராஜா 4569 அப்போ பாதிப்புகள் இருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, அடுத்ததாக கிவின் சப்போர்ட் 9444 தேங்க்ஸ் ஃபார் யோர் டுடே லைஃப். ஆமாங்களா? ஃப்ரைடே லைவ் வர ட்ரை பண்ணுறோம். இந்த வாரமும் லைவ் ஃப்ரைடே இருக்கும். அட்மின்ட்ட சொன்னேன், அது ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சரிங்களா? சரி, அடுத்ததாக கார்த்திக் சிவா 123 நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற கிரகம் அதன் வீட்டை தொடர்பு கொண்டால் காரகத்துவம் என் ஆதிபத்தியம் ஈஸியா கிடைக்குமா இல்ல லேட்டா கிடைக்குமா? ஈஸியா கிடைக்குமா இல்ல லேட்டா கிடைக்குமா? எக்ஸாம்பிள் ஈஜின். ஓகே. இப்போ மிதுன லக்னம், புதன் 10ல் நீச்ச பங்கம் வித் சுக்கிரன் 4th வீட்டை பார்க்கிறார். ஸோ காரகத்துவம் என் ஆதிபத்தியம் எவ்வளவு கிடைக்கும்? ஓகே. எல்லா கிரகமும் நீச்சமானா தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்ற அமைப்புல இல்லைங்களே. ஓகேங்களா? அது புதன் தான் நீச்சமாகி தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்வார். ஏன்னா அடிப்படையில ஒரு மனிதனுக்கு அறிவு, புத்தி வேணும் அப்படின்றதுனால. சரி, சூரியன் நீச்சமானா தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்றது இல்ல. சந்திரன் நீச்சமானா தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்றது இல்ல. அதாவது தன் உச்சமடையும் வீட்டுக்கு எதிர்த்தன்மையில தான் அவங்க நீச்சம் அடைவாங்க. ஒளி பெறுற இடம், ஒளி இழக்கிற இடம் அப்படின்னு வரும். செவ்வாய் தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்றாரா? விருச்சிகத்தை தொடர்பு கொள்வாரு நீச்சமாகி. ஆமாவா?
இல்ல, தொடர்பு கொள்ள மாட்டாரு. அடுத்ததாக ராகு இல்ல, குரு நீச்சமாகி தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்வாரானா இல்ல. சனி நீச்சமாகி தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்வாரானா இல்ல. புதன் நீச்சமாகி தொடர்பு கொள்வார். அண்ட் சுக்கிரன் நீச்சமாகி தொடர்பு கொள்வாரானா இல்ல. அப்போ புதனுக்கு மட்டும்தான் நீச்சமானாலும் தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல கேள்வியை மறுபடியும் படிச்சுக்கிறேன். மிதுன லக்னத்துக்கு 10ல் நீச்சம் வித் சுக்கிரன், நீச்சபங்க ராஜயோகம். ஓகேங்களா? சோ காரகத்துவம் என் ஆதிபத்தியம் எவ்வாறு கிடைக்கும்? புதனின் வலிமை. ஓகே, இப்ப நீங்க மிதுன லக்னம் அப்படின்னா கன்னி ஸ்ட்ராங்கா வருது. பட் மிதுனத்தோட இயல்பு என்ன? கேள்வி ஞானம். படித்ததை விட படிக்காத சில அமைப்புகளை ஞாபகத்துல வச்சிருப்பீங்க. ஆனா படிப்புல ஆர்வம் இருக்கும். தசாபுத்தி ஒத்துழைக்கிற பட்சத்துல படிப்பும் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ரெண்டுமே கிடைக்கும். ஆனா வீடு வாகன அமைப்பு, அதான் சுக்கிரனே உச்சமங்க. வீடு வாகனம் மனைவி அமைப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். லக்னம் லக்னாதிபதியின் பலத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை அமைப்புல தான் இருப்பீங்க. எந்த வருடத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த அமைப்புல நீச்சபங்க ராஜயோகம் சுக்கிரனின் வலிமையை குறைத்து, ஏன்னா நீச்சனுக்கு ஒளி கொடுக்குறாருல, சுக்கிரனின் வலிமை குறைந்து லக்னாதிபதி மிகப்பெரிய யோகா அமைப்பு வராரு அப்படின்ற தன்மையில நல்ல பலன் இருக்குங்க புதன் தசையில. ஓகேங்களா? நீச்சபங்கம் அப்படின்றது ஒரு 35 வயசுக்கு மேல, 35 வயசுக்கு மேல நல்ல வாழ்க்கை அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி இங்க உச்ச அமைப்புல இருக்காரு. லக்னம் கெடாத அமைப்புல மிகப்பெரிய உயர்வான அமைப்போ இல்ல லக்னத்துல ஒரு சுபர் இருக்கிற பட்சத்துல ஓஹோ ஆகான்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக டேவா ராக் 6021. ஹாய் என்ன, சுக்கிரன் அண்ட் புதன் 12வது வீடு ஃபார் மகரம் லக்னம். மகர லக்னத்துக்கு 12ல. ஓகே, போத் பிளானட்ஸ் என்ன பலன் செய்யும்? குட் ஓ பேட்? தட் பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுக்கிரனும் இவரும் 2 பேரும் எதிரி வீட்டுல மறைஞ்சிருந்தாலும் புதனின் காரக அமைப்புங்க. ஓகே, புதன் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சில மாதிரியான கடன் நோய் வம்பு வழக்கு விஷயத்தை கொடுப்பார். அவரே சுபத்துவமாக தொடர்பு கொள்றாருன்னும் பொழுது நீங்களே முதல் விஷயம் 12ஆம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் அமைப்பு வந்துருதா. அதுக்கு அடுத்து 6ஆம் இடம் நீங்களே ஒரு வில்லங்கமான, இந்த ஜாதகர் ஒரு வில்லங்கமான யோசனை கொண்டவரா இருப்பாரு. ஏன்னா புத்திக்கு காரக பிளானட் 12ஓட இருக்கும் பொழுது ஒரு மாதிரி கிரிமினல் மைண்டுங்க. 6ஆம் அதிபதியே கிரிமினல் தானே. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை எப்படியாவது சம்பாரிச்சிருவாரு. லக்னம் லக்னாதிபதி ஒத்துழைக்கிற அமைப்புல இவர் தாங்க இந்த ஒயிட் காலர் கிரைம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் அந்த இடம் தான் 12ஆம் பாவகம். சரிங்களா? சரி, ராஜேஷ் அடுத்தது. ராஜேஷ் 4816. 8, 12 பாவகம் சுபத்துவமாக இருந்தும் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லாத நிலை ஏற்படுமா? சர ராசியில் கிரகம் இருந்து தசை நடத்தியும் இடம் மாற்றம் இல்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளதா? உள்ளதுங்க, பாக்குறேன். சமீபத்துல 8ல் ராகுன்னு சொல்லி போட்டிருப்பேன்ல, ஆக்சுவலி அது ஆயுளை பண்ணி போடுறதுதான். சில இடங்கள்ல 8, 12 சுபத்தன்மையில இருந்து வெளியில போகாம இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓகே, 8, 12 விதி என்ன? 8, 12 சுபாமைப்புல இருக்கணும், சர வீட்டுல பிளானட் இருக்கணும், ராகு கேதுக்கள் இருக்கணும், கடகம் மீனம் விருச்சகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் வெளியில கொண்டு போகும். 12 உங்களுடைய ஜாதகத்தை 12ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ வெளியே கொண்டுட்டு போவாரு. அப்ப இவ்வளவு விதிகள்ல இவ்வளவும் நடந்து இங்க இருக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல அவயோக கிரகங்கள் சர வீட்டுல இருந்தா கூட பிறந்த இடத்துல வச்சிருந்தா அவங்கள கடுமையான கஷ்டத்துல வச்சிருக்கும். இந்த இடத்துல நான் இப்பெல்லாம் 8, 12 சுபாமைப்புங்க, பிறந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா கடுமையான கஷ்டத்துல இருப்பீங்க. இப்படி மாத்திக்கிட்டேன் என்னவே. ஓகேங்களா? ஏன்னா 8, 12 சுபாமைப்பு பிறந்த இடத்துல இருக்க விடாது. மீறி இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டத்துல இருக்கிறீங்க. அப்ப நான் வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாமா? கல்யாணம் அது இது ஃபங்க்ஷன் 1 வாரம் 2 வாரம்லாம் போகலாம். 2 மாசம் இருக்கிறீங்க, 1 மாசம் இருக்கிறீங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு இந்த நிலை வருதுங்க. சரிங்களா? சரி, கார்த்திக் சிவா நீங்களே திரும்ப ப்ரோ 17 ஜோதிட விதிகள்ல இன்டர்வியூக்கு போயிட்டேன், அதான் கொஸ்டின் கேட்கல. ஓ, அப்போ ஒரு ஒன்னுலையும் கேட்டுட்டு வரீங்களோ? தேங்க்யூ பிரதர். சிவராமன் குரு 10 சுக்கிரன் 12 பரிவர்த்தனை ஹவு ப்ரோ? மகர லக்னம் குரு 10ல் இருக்கிறாரா? மகர லக்னத்துக்கு 10 குரு இவரோட வீடு. சுக்கிரன் 12 12 8, 12 தாங்க சுபாமைப்புன்னு வரும். சரி, 12 சுபாமைப்புன்னு வந்துருது. 12 இவரை பாக்குறாரு, 6ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்க 10ஆம் இடத்துல இருக்கிற 6ஆம் இடத்துல பாக்குறாரு. தொழிலுங்க, தொழில் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறதுல விருப்பம் இருக்கிறவரா இருப்பீங்க. இது லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ப. ஓகேங்களா? மகர லக்னம்னாலே வேலை செய்யறவங்க தான். இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறவராக இருக்கும். லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரி. லக்னத்துல ராகு செவ்வாய் இருந்துகிட்டு சனி எங்கேயாவது செவ்வாய் பறவையில் ஆப்போசிட்ல இருந்து அமாவாசை சந்திரன் அப்படின்னாக்கா செயல்படாத முடியாத மாதிரி இருக்கும். ஆனா லக்னம் பலமா இருக்கிற பட்சத்துல நீங்களே பாருங்க, டீச்சிங் கோச்சிங் பேங்கிங் மாதிரியான அறிவு சார்ந்த அமைப்புகள்ல இன்னொருத்தர் கீழே வேலை செய்யறது மாதிரியான தன்மைகள் இருக்கும். நல்ல ஜாலியா இருக்கிற ஒரு டைப்பா இருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு ரிப்ளை வேற, கார்த்திக் தான் பண்ணீங்களா? என்ன தசை நடக்குது, யாரு பாருங்க. ஓ, கார்த்திக் சிவா, நீங்க உங்க பேரை மாத்திட்டீங்களோ? முந்தி கார்த்திக் என்னமோன்னு இருக்குமே, ஏன் கார்த்திக் சிவான்னு மாத்திட்டீங்க? சரி, அடுத்ததாக சிம்ம லக்னம் துலாம் சனி
கேது இணைவு சனி பலன் குறையுமா? சிம்ம லக்னத்துக்கு துலாத்துல சனி இருந்து கேதுவோட சேர்றது அற்புதமாச்சே. லக்னாதிபதி நல்லா இருக்கிறது சூப்பருங்க. பாவர்கள் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் அடைந்த சனி வித் கேது குறையும் தசையில் ஆன்மீகம் எண்ணங்கள் வரும். அதான் அசிஸ்தனா சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை போல இருக்கே. சரி, சிம்ம லக்னத்துக்கு இதுல லக்னாதிபதி பலத்தை எடுத்துங்க. சனி தசை வந்து அந்த இடத்துல நீங்க கொடுத்து வச்சவர். சனி பலமாகி நட்பு ஸ்தானத்துல மறையிறதுன்னு வரும். நட்பு ஸ்தானத்துக்கு கீழே போகக்கூடாது ஒரு கிரகம். நட்பு ஸ்தானத்துல மறையுது, கேதுவோட சேருது, சூப்பருங்க. சிம்ம லக்னத்துக்குலாம் அப்படித்தான் தசை வரணும். நட்பு ஸ்தானத்துல இருக்கணும், துலாத்துல இருக்கணும், இதுல இருக்கணும், என்ன 11ஆம் இடத்துல இருக்கணும். இந்த மாதிரியான சனி மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். சரிங்களா? சரி, அடுத்ததாக தனலட்சுமி பி, வணக்கம். சிம்ம சனி பாதிப்பை தருவாரா? குழந்தை அப்பா பாதிப்பாரா? இல்ல 10ஆம் ஆதிபத்தியத்தை அந்த தொழிலை பாதிப்பாரான்னு கேக்குறீங்களா? மேஷ லக்னம் 2ல் சனி. ஏன் அப்படி சுத்துறீங்க? சிம்ம சனி பாதிப்பை தருவாரா? கண்டிப்பா தந்தை சார்ந்த அமைப்பு அப்படின்னு பாதிப்பாரு. மேஷ லக்னம்னா குழந்தையை பாதிப்பாரு. ஓகே, குழந்தையை பாதிப்பாரான்னு கேக்குறீங்க. ஆமா, முதல்ல பெண் குழந்தை அப்படி இல்லைங்க. எனக்கு முதல்ல ஆண் குழந்தைன்னா குரு வலிமையான குரு, சூரியனே உச்சம், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும், விதிவிலக்கோட இருக்கும். சரிங்களா? தருவாரா? மேஷ லக்னம் 2ல் சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு. 4ல் கேது கடகத்துல கேது, 5ல் சனி, 6ல் செவ்வாய் சூரியன், 10ல் ராகு, 8ல் செவ்வாய் சூரகன்னா ஓகே, செவ்வாய் சூரியன், 10ல் ராகு சுக்கிரன், குரு, ராகு சுக்கிரன் குரு எப்படி இருக்கும்? இப்படி போட்டு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா? 9ஆம் ஆதிபத்திய நீச்சம் சிம்மம் சனி. தேங்க்யூ. ஐயோ, கேள்வி தொடருது. சரிங்க, இதை என்ன பண்ணுங்க, நீங்க இந்த லைவ்ல வந்து என்னமோ மிஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டவங்க தானே, இந்த முறை லைவ்ல உங்களோட கமெண்ட் வந்து ஃபர்ஸ்டே கமெண்ட் பண்ணிருங்க. தனலட்சுமி பி, லைவ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நான் டேப்ல எடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட கேள்விக்கே முதல் ஆன்சர் பண்ணிடுறேன். ஆனா உங்க கமெண்ட் இருக்கணும். சரிங்களா? சரி, இந்த வாட்டி கேள்வியெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க கேட்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல கேள்வி கேளுங்க. இன்னும் நல்ல நிறைவான சில பதில்களை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேங்க. ஆனா ஒரு அளவுக்கு நிறைவா இருக்கு. பேசுறப்பெல்லாம் ஜாதகத்தை நீங்க தான் பலன் சொல்றீங்க. நான் பலன் சொல்றதெல்லாம் அப்படி குறையுது. நீங்களே சொல்லிக்கிறீங்க, இது இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றீங்க. உண்மையாகவே நிறைவாக இருக்குங்க. சரிங்களா? வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.